ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கோர்ஸ் தமிழில் வந்து 7th செஷன் வந்து பார்க்க போகிறோம். 7th செஷன் என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் VMware Workstation Player 15 ப்ரொஃபஷனல் வந்து 150 ரூபீஸ்க்கு வந்து வாங்கி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன அது 150 ரூபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தமிழில் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த பிளேலிஸ்ட்டோடைய நோக்கம். ஸோ அதனால் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக A to Z வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் கூட இங்கே வரலாம். வந்துட்டு உங்களை மாஸ்டர் ஆக்குறதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட்டோடைய நோக்கம். ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோ போட தினந்தர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். எஃபர்ட்லெஸ் லேர்னிங்னா நீங்கள் மெனக்கடவே தேவையில்லை. மெனக்கடாமல் டெய்லி 15 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் வீடியோ இருக்கும். ஸோ டெய்லி வர டெய்லி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் தி ஃப்ளேயில் வந்து அசூசல் ஒரு ஒர்க் மாதிரியே போய்கிட்டே இருக்கும். எந்த விதமான மெனக்கடல் இல்லாமல் தனியாக டைம் ஒதுக்காமல் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். VMware Pro 15 இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து VMware Workstation VMware Player, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Oracle சப்போர்ட் பண்ணுற என்னது விர்ச்சுவல் பாக்ஸ். ஓகே, விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. VMware வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. VMware Player வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணணும். கமர்ஷியல் வெர்ஷனை யூஸ் பண்ணணும்னா பே பண்ணணும். கமர்ஷியல் வெர்ஷனில் தான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, வேறு மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக கம்யூனிட்டி எடிஷனில் வந்து அது வந்து கிடையாது. கம்யூனிட்டி எடிஷன் வந்து நார்மலாக ஸ்டூடெண்ட்டு நம்ம வந்து நான் கமர்ஷியல்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து விண்டோஸ் இருக்குது, இல்லை வந்து லினக்ஸ் இருக்குது, அதில் வந்து VM வந்து நான் செட்டப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு VMware Workstation பிளேயரே வந்து போதும். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து காமிச்சிருப்போம். அதில் தான் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, சென்டோஸ் எப்படி பண்ணுறது, உபுண்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காமிச்சோம். இப்போ வந்து ஒர்க் ஸ்டேஷன், அதாவது ஒர்க் ஸ்டேஷன் ப்ரொஃபஷனலே வந்து 15 ஃபுல் வெர்ஷன் லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து 150 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்கும்போது அது ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி $200 வருது. ஏறக்குறைய 16,000 ரூபீஸ் ஆஃப்டர் கன்வர்ஷன் எவ்வளோலாம் போக. நீங்கள் அமேசான் இன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபீஸுக்கும் வந்து லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து தராங்க. ஆனால் 150 ரூபீஸ் எங்கே இருக்குது, 3,000 ரூபீஸ் எங்கே இருக்குது? ஸோ 150 ரூபீஸ் எங்கே கிடைக்குது? வித்தின் $2 வந்து eBayல கிடைக்குது. உங்கள் eBayல அந்த லிங்க் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட் அடிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அந்த eBay லிங்க்கை வந்து. ஓகே, இப்போ வாங்க எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேன்னு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒர்க் ஸ்டேஷன் 15 வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏறக்குறைய 513 MB. ஓகே, ஸோ நார்மலான இன்ஸ்டலேஷன் தான். நம்மக்கிட்ட ஏற்கனவே VM பிளேயர் வந்து இருக்குது. VM பிளேயர் வந்து 16 வந்து இருக்குது. அது வந்து கம்யூனிட்டி எடிஷன். இது வந்து ஃபுல்லி லைசன்ஸ்டு வெர்ஷன். ஏன்னா லைசன்ஸ் வந்து $2 வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். $2 கூட கிடையாது, $1.7 தான். ஓகே, டிஃப்ரென்ஸ் இப்போ 3 பேர் வாங்கினோம் அப்படின்னா $5 அவ்வளோதான். $2 $150 வந்துடும். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே இருக்குது. லெட்ஸ் சேஞ்ச் த வே ஃபீச்சர்ஸ் இஸ் எனேபிள்டு. ரிப்பேர் ரிமூவ். ஓகே, ரிப்பேர் வந்து பண்ணுறேன். ஸோ ரிப்பேர் ஏற்கனவே நான் வந்து பண்ணிட்டேன். அதனால் வந்து இது வந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு பழையபடி போடுறேன். ஏன்னா நார்மலான விசாடு தான். நார்மலான விசாடு வந்து இன்ஸ்டலேஷன் தான். ஸோ ஏற்கனவே நான் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறக்காக வந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரிப்பேர் இல்லாமல் எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா, டிரைவர்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணும். அவ்வளோதான். மற்றப்பறம் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ காப்பிங் நியூ ஃபைல்னு வருது.
ஓகே, நான் ரீஸ்டார்ட் லேட்டர்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ரெக்கார்டிங் வந்து போயிடும் அதுக்காக. ஓகே, இங்கே பாருங்கள் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ இருக்கா? ஸோ இப்போ வந்து சேர்டு விஎம். ஓகே, மை கம்ப்யூட்டர். இப்போ விஎம் நியூ விர்ச்சுவல் மிஷின். So typical recommended. Okay, no drives. I will install the operating system later. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செஷன் வந்து பேரட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் விர்ச்சுவல் மிஷின் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறேன். டெபியான் பேரட் வந்து டெபியான். ஸோ பேரட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செஷனை வந்து பாருங்கள். ஸோ ப்ரௌஸ். ஸோ எப்போயுமே சீல வந்து பண்ணாதீங்க. சீல பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே சீல இருந்துச்சுன்னா உங்கள் மிஷின் வந்து என்ன தான் ஸ்பீடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சரி வராது. ஸோ பேரட் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பேரட்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து எல்லாமே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் டிஸ்காகவே இருக்கட்டும். ஏறக்குறைய 80 GB வந்து போட்டுருங்க. ஏன்னா 80 GB வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. 80 GB. இங்கே பாருங்கள் 512 கஸ்டமைஸ் ஹார்ட்வேர். ஸோ ப்ராசஸர் ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் ப்ராசஸர் வந்து எனக்கு 2ன்னு போட்டுருவோம். நம்பர் ஆஃப் கோர்ஸ் பெர் ப்ராசஸர் 1 இருக்கட்டும். ஓகே, அது வந்து க்ளோஸ். அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ விஎம் வந்து அதே விர்ச்சுவல் பிளேயரில் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பேரட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஸோ அவ்வளோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கணுமா அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னாப்ஷாட்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். இது ஃபுல் ஃப்ளஜ்டு ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ. ஓகே, இது ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஓ மை காட், ஒர்க் ஸ்டேஷன் பிளேயரை வந்து காணோம். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ தான் வந்திருக்கு. அங்கே பாருங்கள், ஒர்க் ஸ்டேஷன் பிளேயரை வந்து காணோம். ஒர்க் பிளேயர் VMware பிளேயர். ஓகே, அது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏற்கனவே இருக்கிறத முன்னாடி VMware பிளேயர் வச்சுருந்தேன், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஏன்னா இது வந்து ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோங்கிறது வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு $2 கிடைக்குது. $2 கிடைக்கும்போது நீங்கள் $2 கிடைக்கும்போது அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். $2 எங்கே கிடைக்கிது அப்படின்னா இப்போ இபேல கிடைக்கிது. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ லைசன்ஸ் கீயோடைய வித்து லைஃப் டைம் லைசன்ஸ் கீயோட கிடைக்கிது. இந்த வீடியோ வந்து 150 ரூபீஸ்க்கு எப்படி VMware ப்ரோ வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரட் இன்ஸ்டலேஷன். அது என்ன பேரட்டுங்கிறது ஒரு ஃப்ரீவேர் லினக்ஸ் இன்ஸ்டலேஷன். அதை வந்து பார்க்க போகிறோம். பேரட் வந்து இப்போ லீடிங் லினக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காலி லினக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, செக்யூரிட்டி பர்சன் எல்லாமே யூஸ் பண்ணுறது காலி லினக்ஸ். ஸோ காலி லினக்ஸ்க்கு வேலை பேரட் லினக்ஸ் தான் இப்போ நம்ம இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் செஷனில். அதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான VM வந்து இப்போ ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த செஷன்லேயே வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, so stay tuned for the next session. Okay, thank you, bye.